விவசாயி, என்ஜினியர், இப்படி அப்பாக்கள் யாரா இருந்தாலும் அவங்க பசங்களுக்கு ஒரு பெஸ்ட் காலேஜ் AAA காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி, சிவகாசி. கவுன்சிலிங் கோட் 4680. கால் 9944046643. திருக்குறள் அதிகாரம் தவம். குறள் எண் 264. ஒன்னார் தெறலும் உவந்தாரை யாக்களும் எண்ணின் தவத்தான் வரும். கெட்டவர்கள் வீழ்வதும் நல்லவர்கள் உயர்வதும் சாதுக்கள் நினைத்தாலே சாத்தியமாகிவிடும். வணக்கம் அன்பு நண்பர்களே, மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. இந்துக்களை பொறுத்தவரை, தமிழர்களை பொறுத்தவரை ஆடி மாதம் என்பது மிக முக்கியமான ஒரு புனிதமான ஒரு மாதம். இங்கு தங்களுடைய கடவுளர்களுக்கு, குறிப்பாக இறைவிகளுக்கு ரொம்ப முக்கியமான மாதமாக பார்க்கப்படுகிறது. எல்லா இறைவனுக்குமே எந்த குறையும் இல்லாமல், எந்த பாக்கியம் இல்லாமல் எல்லா கோயில்கள்லையுமே அது திருவரங்கம் ரங்கநாதர் கோயிலாக இருக்கட்டும், செந்திலாண்டவர் முருகன் கோயிலாக இருக்கட்டும், அம்மன் கோயிலாக இருக்கட்டும், எல்லா இடத்துலையுமே பார்த்தீங்கன்னா அது ஒரு ஆடி மாதம் என்பது ஒரு திருவிழா கோலம் தான் பார்த்துக்கலாம். நம்ம எங்கள் ஊர் ஆண்டாள் கோயிலில் பூரம், ஆடி பூரம் அப்படிங்கிறது நடக்கும். முருகன் கோயிலில் பூரா கிருத்திகை அப்படிங்கிறது நடக்கும். காவிரி சார்ந்திருக்கக்கூடிய இடங்களில் பூரா, டெல்டா மாவட்டங்களில் பூரா ஆடி பெருக்கு கொண்டாடப்படும். இப்படி எல்லா இடங்கள்லையுமே அது தமிழர்களாக அடையாளப்படுத்திக் கொள்வதும் சரி, இந்துக்களாக அடையாளப்படுத்திக் கொள்வதும் சரி, எல்லாமே ஒரே கொண்டாட்டமான மாதம், ரொம்ப புனிதமாக, ரொம்ப ஆஸ்பீசியஸான ஒரு மாதமாக பார்க்கப்படும். துரதிருஷ்டவசமாக அது எல்லாமே மூடப்பட்டு விட்டது. அது க்ளோஸ். அந்தந்த மாவட்ட கலெக்டர்கள்லாம் அதெல்லாம் திருச்செந்தூர் முருகன் கோயில் எதுவும் பண்ணக்கூடாது, நெல்லையப்பர் கோயில் எதுவும் பண்ணக்கூடாது, கபாலீஸ்வரர் கோயில் எதுவும் பண்ணக்கூடாது, தீட்சர் கோயில் எதுவும் பண்ணக்கூடாதுன்னு எல்லா இடத்துலையுமே பார்த்தீங்கன்னா அங்கங்கே ஒரு தடையை போட்டு அங்கங்கே ஒரு நிப்பாட்டி வச்சிட்டாங்க. வெளியில் நடக்கக்கூடிய பொதுமக்கள் கலந்து கொள்ளக்கூடிய, பக்தர்கள் கலந்து கொள்ளக்கூடிய நிகழ்ச்சிகளுக்கு தடை. அந்த கோயில்கள் இருக்கும், அந்த கோயில்களில் வழக்கமான பூசைகள் நடக்கும், ஆனால் பக்தர்கள் கலந்து கொள்ள முடியாது அப்படின்னு ஒரு நிப்பாட்டி வச்சாங்க. இது ஒரு பெரிய ஒரு மனவேதைக்குரிய ஒரு விஷயமா இருக்கு. நம்ம ஒரு கடல்ல குளிக்கிறதுக்கான வழிகள் கூட இல்லாமல் போயிடுச்சு. இது ஒரு பெரிய ஒரு வேதனைக்குரிய, வருத்தத்துக்குரிய விஷயமா இருக்கு. ஏன்னா இது சென்டிமெண்டலா இது எவ்வளவு பெரிய இம்பாக்ட் கிரியேட் பண்ணக்கூடியது அப்படின்னு நம்ம பார்க்கணும். இது ஓராண்டுல 2 ஆண்டுல தொடர்ந்து இந்த மாதிரியான ஒரு நிலைமை தான் ஏற்படுது அப்படிங்கும்போது நம்ம எப்படி இதை ஹேண்டில் பண்றதுங்கிற ஒரு பெரிய ஒரு கேள்வி இருக்கு. எனக்குள்ள என்ன தோணுதுன்னா, தொடர்ந்து இந்த வழிபாட்டு முறையை சாமானிய மக்களிடமிருந்து தள்ளி வைப்பதற்கான தொடர் முயற்சி நடக்கிறதோ அப்படிங்கிற ஒரு சந்தேகம் எழுகிறது. நமக்கு கோயில் அப்படிங்கிற ரொம்ப ஒரு சென்டிமெண்டான சமாச்சாரம், சாமி, இந்த மாதிரியான விஷயங்கள், நம்ம குளம், மரம், அந்த மாதிரி நதி, இந்த மாதிரி எல்லாத்துலேயுமே நம்ம தொடர்புபடுத்தி சூரியன்லேருந்து, சந்திரன்லேருந்து, வெளிச்சத்துலேருந்து, மலையிலேருந்து எல்லாத்துக்கும் ஒரு கடவுள் பேரை கொடுத்து எல்லாத்தையும் ஆன்மீகமாக செய்கிற தொழிலிருந்து எல்லாத்தையுமே ஆன்மீகமாக பார்த்து வளரக்கூடிய பூமி இந்த பூமி. அப்போ அதிலிருந்து சாமியை தூக்கி வெளியே வச்சு, சாமியிடந்து அவங்க மனசுக்குள்ள இந்த மனிதர்களையும் அந்த பக்தர்களையும் சாமிகளையும் கொஞ்சம் பிரித்து வைக்கக்கூடிய ஒரு முயற்சி அப்படின்னு ஒரு சந்தேகம் உள்ளது. இது ஏதோ திமுக அரசு நடக்கிறதுனால சொல்லக்கூடிய விஷயம் இல்லை. நான் பொதுவாக இதற்கு முன்னாடி இருந்த அதிமுக அரசும் சரி, பக்கத்தில் இருக்கக்கூடிய கம்யூனிஸ்ட் அரசும் சரி, ஏன் கர்நாடகாவில் இருக்கக்கூடிய பாஜக அரசும் சரி, இது கட்சிகள் பேதமற்று நிர்வாகம் அப்படிங்கிறது, அட்மினிஸ்ட்ரேஷன் அப்படிங்கிறது சிஸ்டம் இந்த இறை நம்பிக்கைக்கு எதிராகவே செயல்படுது. அது ஒரு அரசு இயந்திரமாக இருப்பதனால், இயந்திரத்தனமாக இருப்பதனால், அதுல இந்த ஆன்மீகம் அப்படிங்கிற விஷயங்களுக்குலாம் இடம் கொடுக்காம அப்படி தள்ளி தள்ளி வைக்கிறதுக்கு முடிஞ்சா இடம் இருந்தா கூட தள்ளி தள்ளி வைக்கிறதுக்கான முயற்சி நடக்குது அப்படிங்கிறது. கட்சி சார்பற்று எல்லா கட்சிகளுமே நான் அரசு இயந்திரத்தை பற்றி சொல்லக்கூடிய விஷயம். என்ன பிரச்சனை, அவர்களுக்கு இந்த விஷயம் எப்படி இயங்குது அப்படிங்கிறது தெரியல அப்படிங்கிறது தான் நமக்கு ஒரு கவலைக்குரிய விஷயமா இருக்குது. நம்ம ஊர்ல அறநிலைத்துறை அமைச்சர் திரு சேகர்பாபு அவர்கள்ட்ட இதை பத்தி கேட்கும் போது அவர் சொல்றாரு, இது எங்கெங்கெல்லாம் கூட்டம் அதிகமாக சேர்கிறதோ அங்கெங்கெல்லாம் கொரோனா நோய் தொற்று அதிகமாக ஏற்படுதுங்கிறது நம்ம விஞ்ஞானிகளும் மருத்துவர்களும் சொல்லக்கூடியது அப்படின்னு சொல்றாரு. இது ஒரு நிரூபிக்கப்படாத ஒரு விஷயம். பார்க்கிறோம், கூட்டம் அதிகமான இடங்கள்ல நம்ம கொரோனா இருக்கலாம், மறுக்க முடியாது. ஆனா கூட்டம் அதிகமாக இருந்தால் கொரோனா வரும் அப்படின்னு மேண்டேட்டா சொல்ல முடியாது. அதற்கான உதாரணம் ஃபேக்சுவலா நம்ம பண்ண சர்வே நம்ம பார்த்தோம்னா, டேட்டாவோட நம்ம எடுத்து செஞ்ச சர்வே நம்ம தனியா ஒரு வீடியோ போட்டிருக்கோம், உங்களுக்கு நினைவு இருக்கும். காசிமேடு பகுதியில் ஒவ்வொரு சனிக்கிழமையும் பார்த்தீங்கன்னா மீன் வாங்குறதுக்காக கடுமையான கூட்டம் ஏற்படும். கடுமையான கூட்டம்ல எங்க வீட்டு கூட்டம், உங்க வீட்டு கூட்டம்ல எந்த அரசியல் கட்சி தலைவருக்கும் வராத கூட்டம் ஒரு மீன் வாங்குறதுக்கு அப்படி வரும். அப்ப அந்த கூட்டம் எவ்ரி சாட்டர்டே வரும். அந்த கூட்டத்தை பார்த்து 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 எல்லா பேப்பர்லையும் எல்லா மீடியாலையும் பாத்தீங்களா, அந்த சமூக இடைவெளி இல்லாமல் இவ்வளவு கூட்டம், மாஸ்க் அணியாமல் இவ்வளவு கூட்டம், காசிமேட்ல மக்கள் வெள்ளம் அப்படின்னு எல்லாம் போட்டோ போடுவாங்க, கலர் போட்டோ போடுவாங்க, எல்லாமே போடுவாங்க. ஆனா பாத்தீங்கன்னா அந்த காசிமேடு சார்ந்திருக்கக்கூடிய மண்டலத்திலையும் அக்கம்பக்கத்தில் இருக்கக்கூடிய 3-4 மண்டலத்திலையும் இது ஒரு ஸ்பைக் ஏதாவது தனியா, அப்ப மத்த எங்கேயாவது இருக்கக்கூடிய
சவுத் மெட்ராஸுடைய தனிப்பகுதி, நார்த் மெட்ராஸுடைய ஓரமாக இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு பகுதி வந்து இந்த காசிமேடு சுற்றி இருக்கக்கூடிய பகுதியில் விட குறைவாக இருக்குதா அப்படின்னு பார்த்தா இல்லை, எல்லா இடமும் சென்னையில் பூரா கிராஜுவலாக தான் இருக்குது. அந்த காசிமேடும் சுற்றி இருக்கிற பகுதியிலும் பெரிய அளவில் வந்து ஒரு ஸ்பைக் வந்து எகிரிருச்சு அந்த பக்கம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அந்த மாதிரி சனிக்கிழமை கூறுறாங்க. அதனால பாருங்க எவ்வளவு இந்த கொரோனா அதிகரிச்சிருச்சு அப்படின்னு பார்த்தா அப்படி இல்லவே இல்லைங்கிறதா நம்பகமான நம்பர்ல இருக்கக்கூடிய அதிகாரப்பூர்வமான உண்மை. பிளஸ் 2020 கடைசியில் வந்து பீகார்ல வந்து சட்டமன்ற தேர்தல் நடந்துச்சு. பீகார்ல கொரோனா கூடிருச்சா? இல்லை. 2021 நம்ம கூட சேர்ந்து அஸ்ஸாம்ல சட்டமன்ற தேர்தல் நடந்துச்சு. கொரோனா பெரிய அளவில் தாக்கலை. மேற்கு வங்கத்தில் நடந்தது, அந்த மாதிரி தடயம் இல்லை. தமிழ்நாட்டில் தேர்தல் நடந்தது, ஓரளவு ஒரு பாதிப்பு இருந்தது. அதுவும் அதனாலேயான்னு தெரியாது, தமிழ்நாட்டில் கொரோனா பாதிப்பு இருந்தது. கேரளாவில் கடுமையான பாதிப்பு இருந்தது. அப்போ ஒரே நேரத்தில் தேர்தல் நடந்த 5 மாநிலங்களில் கேரளாவில் கடுமையாக இருக்குது, தமிழ்நாட்டில் பரவாயில்லாமல் இருக்குது, வெஸ்ட் பெங்கால்லையோ அஸ்ஸாம்லையோ இல்லை அப்படின்னா அப்போ என்ன கணக்கு அப்படிங்கிறது நமக்கு இதில் யாருக்குமே ஒரு கிளாரிட்டி இல்லை அப்படிங்கிறத நமக்கு வந்து புரிஞ்சுக்கிறோம். கும்பமேளா 2021 இதே மார்ச்சில் நடந்துச்சு. நல்ல பீக்கில் 2வது அலை வந்து பீக்கில் இருந்தபோது உடனே ஒரே நம்ம வெளிநாட்டு ஊடகங்களாக இருக்கக்கூடிய பிபிசியிலேருந்து நிறைய இடங்கள்ல இருந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து இந்த நேரத்தில் இப்படி பண்ணிட்டாங்க, இது வந்து ஒரு சரியான முடிவா, இந்த மாதிரி நிறைய நல்ல விஷயமான்னு சொல்லிட்டு எதிர்க்கட்சிகள் விமர்சனம் நிறைய பண்ணலாம். பெரிய பெரிய பஞ்சாயத்தாச்சு வந்து கும்பமேளா எப்படி நடத்தலாம், லட்சக்கணக்கான பேர் கோடிக்கணக்கான பேர் கூடக்கூடிய விஷயம் அப்படின்னு. ஆனால் அந்த கும்பமேளாக்கான ஒரு தாக்கம் இருந்திருக்குதா அப்படின்னா அதையும் கொஞ்சம் யோசிச்சு பார்ப்போம். கும்பமேளா வந்து உத்தரகாண்ட் மாநிலத்தில் நடந்துச்சு. அந்த உத்தரகாண்ட் மாநிலத்திலேயோ யூபிலையோ பக்கத்தில் இருக்கக்கூடிய யூபிலையோ பீகார்லையோ மத்திய பிரதேசிலையோ பஞ்சாப்லையோ ஹரியானாலையோ ஹிமாச்சல் பிரதேசிலையோ ராஜஸ்தான்லையோ எங்கேயுமே சுற்றி இருக்கக்கூடிய உத்தரகாண்டை சுற்றி எங்கேயுமே பெருசாக கூடல. டெல்லியில் மட்டும் பெருசாக இருந்துச்சு, ரொம்ப அதிகமாக இருந்துச்சு. ஆனால் அது இதனால இல்லைங்கிறத அரவிந்த் கெஜ்ரிவால் அந்த மாநில முதலமைச்சரே ஒத்துக்கூடார். ஸோ அதுக்கு ஏதாவது சம்பந்தம் இருக்கா அப்படின்னா ஒரு மிக முக்கியமான யோசிக்கக்கூடிய விஷயமா ஒரு கேள்வியா இருக்கு. அப்ப கூட்டம் கூடினால் கொரோனா வரலாம், கூட்டம் கூடினால் கொரோனா வரும் என்று உத்தரவாதம் சொல்ல முடியாது. அதற்கான உதாரணம் தான் நம்ம வந்து இப்ப சொன்னது. அதே மாதிரி இப்ப அமைச்சர் திரு சேகர்பாபு கேட்டாரு, இந்த மாதிரி உயிர் வாழ்வது முக்கியமா, உயிர் முக்கியமா வழிபாடு முக்கியமா என்று சொன்னால் உயிர் வாழ்வதுதான் முக்கியம் அப்படின்னு சொல்லி சொன்னார். ரொம்ப ஆச்சரியமான ஒரு தத்துவம் வந்து கேட்கறது ரொம்ப லாஜிக்கலா இருந்தது. பக்கத்தில் இருக்கக்கூடிய முன்னாள் அமைச்சர் தற்போதைய பாராளுமன்ற உறுப்பினர் திரு தயாநிதி மாறன் தலையை ஆட்டினார். ஆமா ஆமா கரெக்ட் தான் அந்த கேள்வி. ஆனா யோசிச்சு பாத்தீங்கன்னா உயிர் முக்கியமா வழிபாடு முக்கியமா அப்படின்னு சொல்லி சொன்னா உயிர் வாழ்தலே ஒரு வழிபாடு தான், உயிர் வாழ்வதே ஒரு வழிபாட்டுக்காக தான். அதுதான் முக்கியம். வழிபடுவதற்காக தான் நம்ம உயிர் வாழ்றது. சாமியை கும்பிடுறதோட வேற உயிரோட இருந்து என்ன பிரயோஜனம் அப்படிங்கிறது தான் அந்த ஆன்மீக நம்பிக்கைகள், இந்துக்களுடைய நம்பிக்கைகள், எல்லாருடைய நம்பிக்கையும் அதான் பிரதானமாக இருந்திருக்கு. எப்பயும் இதற்கு 100 ஆழ்வார்கள் 100 நாயன்மார்கள் பாடியிருக்காங்க. வள்ளுவர்ல இருந்து கோடி பாடல்கள் இருக்கு, நம்ம ஆயிரக்கணக்கான நாளுக்கு முன்னாடி இருக்கு. அதுல வந்து எந்த குழப்பம் இல்லை. ஸோ உயிர் வாழ்தலா வழிபாடா அப்படின்னு சொன்னா நிச்சயமாக நமக்கு வந்து உயிர் வாழ்தல் முக்கியம், அதற்கு இணையாக வழிபடுதல் முக்கியம். ஸோ இதுல இதுவா அதுவாங்கிற கேள்வி ரெண்டுமே, இந்த கண்ணு வேணுமா அந்த கண்ணு வேணுமாங்கிற கேள்வி கிடையாது. இந்த கண்ணு வேணும் அந்த கண்ணு 2 கண்ணுமே வேணும், அதான் நம்ம முக்கியம். அப்போ வந்து வேற யாராவது இப்போ வந்து வழிபாடுலாம் எதுக்குங்க அப்படின்னு சொன்னா சரி ஓகே, வேற யாராவது சொல்ல முடியுமா இதை விட வேற எது வந்து காப்பாற்றும்? நம்ம வந்து வழிபாடு தான் எங்களுக்கு எல்லாமே சொல்றோம், வழிபாடு தான் நமக்கு எல்லாமே, கோயில் தான் நமக்கு எல்லாமே சொல்றோம், அதெல்லாம் கிடையாதுங்க, அதெல்லாம் காப்பாத்தாதுங்க, அப்ப வேற எது காப்பாற்றும் அப்படின்னு கேள்வி வைப்போம் நம்ம. அப்ப வந்து வழிபாடு காப்பாத்தாது, சரி ஓகே, வேற எது காப்பாற்றும்? பணம் இருந்தால் நம்ம கொரோனா தப்பிச்சிடலாமா? நம்ம திரு வசந்தகுமார், நம்ம வந்து வசந்த் அனுக்கோடைய உரிமையாளர் அண்டு காங்கிரஸ் கட்சியோட பாராளுமன்ற உறுப்பினர், அவர்கிட்ட இல்லாத பணமா? என்னாச்சு? சரி, செல்வாக்கு காப்பாத்துமா? நம்ம சென்னையில் வந்து திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருந்த முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் திரு ஜே அன்பழகன், அதே போல முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் திரு வெற்றிவேல், இவர்கள்ட்ட இல்லாத செல்வாக்கா? சென்னையில் நல்ல மருத்துவமனை தான் ட்ரீட்மெண்ட் பார்த்தாங்க, என்னாச்சு? சரி, அதிகாரம் அவர்களை காப்பாற்றுமா? ஓகே, உத்தரப்பிரதேசம், மகாராஷ்டிரா, குஜராத்னு எவ்வளவு மந்திரிகள், சிட்டிங் மினிஸ்டர்ஸ் எவ்வளவு பேர் வந்து இறந்தாங்க கொரோனாவால, அப்ப அதுவாக காப்பாற்றுமா? இல்ல. அப்ப இந்த கொரோனா எப்படி இயங்குது அப்படின்னு சொன்னா WHO நாளைக்கு வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் உட்பட, அது உட்பட நம்ம இந்தியாவில் கூடிய ICMR உட்பட யாருக்குமே இதை பத்தின ஒரு தெளிவான கான்கிரீட்டான உத்தரவாதமான இப்படித்தான் இது நடக்கும் அப்படின்னு, இது செஞ்சா இது நடக்கும், இது செஞ்சா இது நடக்காதுன்னு சொல்லவே முடியல. நம்ம பார்க்கிறோம் 2 தடுப்பூசி போட்டு 3 முறை கொரோனா வந்தவங்க எல்லாம் பார்த்துருக்காங்க. நம்ம வந்து கண்மூடா பார்த்துருக்கோம். நம்ம வந்து ஒருத்தருக்கு 3ஆம் முறையா கொரோனா வந்துருச்சு. ஒரு தடவை கொரோனா வந்துட்டு, கொரோனா ஒரு தடவை வந்துட்டு போனாலே வராதுன்னு சொல்லி சொல்லுவாங்க. அப்படி 2வது முறை வந்திருக்கு, 2வது முறை வந்துருச்சான்னு பார்த்துருக்காங்க, 3ஆம் முறை வந்திருக்கு, 3ஆம் முறை வந்துருச்சான்னு பார்த்தா 4ஆம், இதெல்லாம் செய்தியா நம்ம பார்த்துருக்கோம். ஸோ வந்து இது எப்போ நிற்கும், எப்போ போகும், இப்படி முதல் அலையில பார்த்தீங்கன்னா ஆக்சிஜன் அப்படிங்கிற பேச்சுக்கு இடமே இல்லை. 2வது முறை பார்த்தீங்கன்னா ஆக்சிஜன் இல்லை, திரும்ப அனுப்புற ஆக்சிஜனுக்கான ஒரு தவிப்பு இருந்தது. அப்போ வந்து இது எப்படி ரியாக்ட் ஆகுது அது எப்படியான்னு தெரியல. ஒரே ஐடியா என்ன போட்டாங்க, இது மியூட்டேட் ஆகிட்டே இருக்குது, அது வந்து உருமாறிக்கிட்டே இருக்குது, இது டெல்டா, இது ஆல்பா, அது பீட்டா, இது வந்து பிளஸ், இது 1 அப்படின்னு மாத்தி மாத்தி சொல்றாங்க. அது உருமாறிக்கிட்டு இருக்கு. என்ன உண்மையான விஷயம் என்னன்னா, நம்மால் அதை கண்டுபிடிக்க முடியவில்லை, புரிந்து கொள்ள முடியவில்லை. அதான் ஹானஸ்டா நம்பது. அப்ப நம்ம என்ன செய்யறது? எல்லாத்தையும் திறந்து விட்டுறதா? ஓகேப்பா, நமக்கு வந்து கொரோனா COVID-19 பத்தி நமக்கு ஒன்றும் புரியல, அப்ப என்ன செய்யணும்னு சொல்றீங்க? அப்ப பாண்டே வந்து எல்லாத்தையும் திறந்து விட்டுன்னு சொல்றாரா? ஆமா,
அதில் சந்தேகம் இல்லை. ஆனால் மிகுந்த எச்சரிக்கையோடு, அதில் எனக்கு எந்த மாற்று கருத்தும் இல்லை. நமக்கு வந்து நிச்சயமாக உயிர் வாழ்தல் எவ்வளோ முக்கியமோ, உயிரோடு இருப்பது எவ்வளோ முக்கியமோ, அதே போல பிழைப்பது முக்கியம், வாழ்வது முக்கியம். உயிரோடு இருப்பது முக்கியம், வாழ்வது முக்கியம். எந்த சந்தேகம் இல்லை. உயிரோடு இருக்கா அப்படிங்கிறக்கா நம்ம வந்து நடைபெணமாக இருக்க முடியாதுல்ல. நடைபெணங்கிற வார்த்தை இல்லை, வெறும் நடமாடிக்கிட்டு இருக்கா 10 பைசா பிரயோஜனங்கிற சொல்ல முடியாது. நம்ம இப்போ டீனர்லாம் பார்த்தீங்கன்னா வந்து நடைபாதை கடைகள்லாம் வந்து அடைச்சிருக்காங்க. நடைபாதை கடைகள் தான் தர்றாங்க அப்படின்னு சொல்லி அவங்க சண்டைக்கு வராங்க. ஏன் கொரோனா இருக்குதா இல்லையாங்கிறது இன்னொரு பக்கம், எங்களும் பிழைக்கணும்லங்க, கஞ்சி ஊற்றணும்லங்க அப்படிங்கிறது. அந்த மாதிரி இந்த வழிபாட்டு முறைங்கிற வாழ்வியலோட தொடர்புடையது. அவர்களுக்கு வந்து எவ்வளவு பேருக்கு மருந்து மாத்திரைகள், டாக்டர்கள், அறிவியலாளர்கள், விஞ்ஞானிகள், அரசியல்வாதிகள் கொடுக்க முடியாத நிம்மதியை ஒரு அம்மனுடைய பார்வை, ஒரு பாசுரம், ஒரு கோவில், ஒரு வழிபாட்டு முறை, ஒரு ரவுண்டு சுத்திட்டு வந்து அது எவ்வளவு பெரிய ஒரு மன நிம்மதியை கொடுக்கும் அப்படிங்கிறத சைக்காலஜிஸ்ட் ஒத்துப்பாங்க, பெரிய பெரிய விஞ்ஞானிகள் ஒத்துப்பாங்க. இது வந்து எவ்வளவு ஒரு எசென்சியலான விஷயமா இருக்குது. மன அமைதிக்கும் நிம்மதிக்கும், இது வந்து ஒரு பிரச்சனை இல்லாத வாழ்க்கை முறைக்கும் இந்த வழிபாட்டு முறைங்கிறது எவ்வளவு உதவுது. அதனால தான் நம்ம வந்து ஆயிரம் ஆண்டுகளாக நம்மகிட்ட வந்து இருக்குது. நம்ம மனிதன் தோன்றிய காலத்தில் நம்ம வழிபாட்டு முறை இருக்குது. நம்ம வந்து அதற்கு ஆதாரப்பூர்வமான விஷயங்கள்லாம் இருக்குது. ஸோ நிச்சயமாக இதை வந்து திறந்து விடணும், மூடிக்கிட்டே இருக்கக்கூடாது, கட்டாயமாக திறந்து விடணும். ரொம்ப கவனத்தோடு, எந்த குழப்பம்லாம் ரொம்ப கவனத்தோடு, ரொம்ப எச்சரிக்கையோடு கட்டாயமா மாஸ்க் வலியுறுத்தப்படணும், கட்டாயமா சமூக இடைவெளி வலியுறுத்தப்படணும், கட்டாயமா வந்து சோப்பு போட்டு கையெழும்புறதுக்கு உத்தரவாதப்படுத்தணும், நிச்சயமாக வேக்சின் போடுறதை அதிகப்படுத்தணும். இது எல்லாமே செய்யணும். இது எல்லாமே கட்டாயம் செஞ்சாலும் அதோட சேர்த்தே நம்ம வந்து இந்த கோயில்கள் எல்லாம் திறந்தாகணும். இதுதான் நம்ம முக்கியமாக நம்ம பார்க்கணும். இது வந்து நம்ம தமிழர்கள் நம்ம வந்து யார் அடையாளப்படுத்துறோமோ, இந்துக்கள் யார் அடையாளப்படுத்துறாங்களோ, இவங்களுக்கு எல்லாருக்குமே கோயில் வந்து அவ்வளவு முக்கியமான விஷயமா தொடர்புடையதா இருக்கு. 3000 வருஷத்துக்கு முன்னாடி நீங்க வந்து நம்ம கணக்கு இருக்காங்க, 3000 வருஷத்துக்கு முன்னாடி தொல்காப்பியர் சொல்லியிருக்காரு, அதை பத்தி 100 விஷயம் சொல்லியிருக்காரு. நமக்கு வந்து யார் எந்தெந்த நிலத்து கடவுள் யார் சொல்லியிருக்காங்க. தமிழர்கள் வந்து நிலத்தை 5ஆக பிரித்து வந்து அவ்வளவு பெரிய அறிவியலாளர்களாக நம்ம இருந்திருக்கிறோம். நம்ம வந்து அப்படிப்பட்ட ஒரு அறிவியலாளர் இருந்தவர்கள் அந்த 5 நிலத்தையும் பிரித்து, திணைகளை பிரித்துட்டு, திணைக்கு ஒரு கடவுள் சேர்த்து வச்சிருந்திருக்கோம். நம்ம அதுதான் முக்கியம். அது வந்து அப்ப நம்ம வந்து வெறும் வந்து இது மலை சார்ந்த இடமும் கடல் கடல் சார்ந்த இடம் மட்டும் நிக்கல. அப்ப மலை சார்ந்த இடத்துக்கு யாரு முருகன் அப்படின்னா அப்ப ஒரு கடவுள் வைக்கிறது, இந்த பக்கம் கடல் சார்ந்ததுக்கு யாரு, நிலம் சார்ந்ததுக்கு யாரு, இப்படி வந்து இவ்வளவு பிரிச்சு வைக்கக்கூடிய தன்மை தமிழர்கள்ட்ட 3000 வருஷத்துக்கு முன்னாடியே ஆவணப்படுத்தப்பட்டிருக்கு பார்க்கிறோம். இப்ப என்ன ஆகுது, இந்த கோயில்களை மட்டும் மூடுங்க, திருவிழாக்கள் நடத்தாதீங்க, கூடாதீங்கன்னு சொல்லும் போது உடனே இங்க இருக்கக்கூடிய நாள் என்ன செய்றாங்க, அப்ப சர்ச் மட்டும் திறந்திருக்கு, அப்ப மசூதி மட்டும் திறந்திருக்குன்னு கிளம்புறாங்க. அப்ப அதுக்கு போட்டோ எடுக்கிறாங்க. பார்த்தீங்களா, இங்க பாருங்க ஞாயிற்றுக்கிழமை எவ்வளவு கூட்டம் பாருங்க, வெள்ளிக்கிழமை இங்க பாருங்க எவ்வளவு கூட்டம் பாருங்க. ஏன்னா கிறிஸ்தவர்களும் இஸ்லாமியர்களும் வந்து கூட்டு வழிபாட்டு முறை நம்பிக்கை இருக்கிறாங்க. அவங்க எப்பயுமே கூட்டு வழிபாடு தான் பண்ணுவாங்க. இந்துக்களை நான் பலமுறை சொன்ன மாதிரி வழிபாட்டு முறை வந்து ரொம்ப தனித்தது, இண்டிவிஜுவல் தான். உனக்கு தேவையா நீ சாமி கும்பிடு, உனக்கா இன்னொருத்தெல்லாம் சாமி கும்பிட முடியாது. அப்படிப்பட்ட கூட்டு வழிபாட்டு முறை நம்பிக்கை கிடையாது. ஆனால் திருவிழாக்கள் என்பது, கொண்டாட்டம் என்பது சமூகத்துக்கானதுங்கிறது கூட்டமாக நடக்கும். அதான் பார்க்கணும். வழிபாட்டு முறை சாமியை வந்து ஒருத்தர் டைரக்டா 1 to 1 தான் கும்பிடுறது, இடையில யாரும் கிடையாது. ஆனா வந்து ஒட்டுமொத்தமா கூட்டங்கிறது வந்து திருவிழாக்கால கிடக்கும். அப்ப வந்து இப்ப இந்துக்குள்ள 4 பேர் கிளம்பி இப்ப முஸ்லீம்களை பாருங்க, கிறிஸ்துவர்களை பாருங்க, மசூதியை பாருங்க, சர்ச்சுகளை பாருங்க சொல்லும்போது இது வந்து தேவையில்லாம சமூகத்துக்கு இடையில ஒரு மன விரோதத்தை வந்து வளர்க்கறதுக்கு ஒரு வாய்ப்பா போயிருது. அந்த மாதிரி நம்ம செய்யக்கூடாது. அப்ப நம்ம என்ன செய்யலாம், கட்டாயமா எல்லாத்தையும் ஓபன் பண்ணோம். ஓபன் பண்ணது மட்டும் இல்லாம சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக், அதான் பாயிண்ட் நம்ம வந்து எங்க பிரச்சனை அங்க முடியணும். அப்ப வந்து ஒட்டுமொத்தமா கடைகளை பூரா மூடு, ஒட்டுமொத்தமா கோயிலை பூரா மூடுங்க இல்லாம, நான் வருவேன், நான் கட்டாயம் பார்ப்பேன், நாங்க திடீர் ரைடு வந்துட்டே இருப்போம், திடீர்னு நாங்க வந்து விஜிலன்ஸ் வந்துகிட்டே இருப்போம். எங்கேயாவது சமூக இடைவெளி இல்லைன்னா கடையை பூட்டிட்டு போயிடுவோம், சமூக இடைவெளினா கோயிலை நாங்க பூட்டிடுவோம், பக்தர்கள் அனுமதிக்க முடியாது சொல்லுவோம். அப்ப அந்தந்த ஆட்கள் தான் பொறுப்பு அப்படிங்கிற வச்சுக்கிட்டோம்னா, அந்த கடைக்காரங்க, அந்த ஆட்கள், அந்த நகைக்கடையா இருக்கட்டும், துணி கடையா இருக்கட்டும், அது மாலா இருக்கட்டும், மற்றெல்லாம் அவங்க வந்து கட்டாயமா பார்ப்பாங்க. முதல்ல கொஞ்சம் கஷ்டம் போல தெரியும், ஏன்னா நமக்கு வந்து கொரோனாங்கிறது வாழ்க்கையில் அனுபவிக்காத விஷயம். அப்போ வந்து இது அனுபவிக்க ஆரம்பிச்சிட்ட பிறகு அவங்களுக்கு வந்து கடையை பூட்டிடுவாங்க, அப்போ நம்ம வந்து கால உழ வேண்டி இருக்குங்கிற மாதிரி தெரிஞ்சிருச்சுன்னா அவர்கள் எல்லாம் ஒழுங்கா செய்ய ஆரம்பிப்பாங்க. அப்போ நமக்கு வந்து இந்த கூட்டம் கூடாமல் தவிர்ப்பதற்கும், இந்த மாதிரி வந்து ஒழுங்கா நம்ம சமூக இடைவெளி கடைபிடிப்பதற்கும் நமக்கு வந்து பழக்கத்தை ஏற்படுத்தணும். நம்ம முதலமைச்சர் ரொம்ப சரியா முயற்சி பண்ண மாதிரி அவர் வந்து விழிப்புணர்வு பிரச்சாரத்தை ஆரம்பிச்சிருக்காரு, அவர் தனியாக வீடியோ போட்டிருக்காரு. இது மாதிரி நம்ம சேனல் நம்ம தொடர்ந்து போட்டே வரோம். இது மாதிரி எல்லா சந்தர்ப்பங்களையும் நிச்சயமா நம்ம விழிப்புணர்வை ஏற்படுத்தணும், கட்டாயப்படுத்தணும். வேக்சின் போட்டிருக்கீங்களான்னு சொல்லணும், மாஸ்க் போட்டிருக்கீங்களான்னு கேட்கணும், சோப் போட்டு கையால் முடியலாம் கேட்கணும், தள்ளி உட்காருங்கன்னு சொல்லணும். இதை எப்பயும் பண்ணிட்டே இருக்கணும். அதே சமயம் கோவில்கள் போன்ற மக்களுடைய இதயத்தோடு, உயிரோடு, மன நிம்மதியோடு, சமூக அமைதியோடு நேரடி தொடர்புடைய விஷயங்களும் திறக்கப்படணும். இதை நான் ஏற்கனவே திரும்ப சொல்றேன். இந்த விஷயம் வந்து திராவிட முன்னேற்ற கழகத்துக்கோ அதிமுகவுக்கோ பாஜக தொடர்புடைய அரசு இயந்திரத்துக்கு தொடர்புடையது. அவர்களுடைய மனநிலையில் நிச்சயமாக ஒரு மாற்றம் ஏற்பட வேண்டும். கோவில்களை மூடுவதை நிறுத்த வேண்டும். மீண்டும் இன்னொரு நிகழ்ச்சி சந்திப்போம். அதுவரை நன்றி, வணக்கம்.